Hi guys, welcome to Learn Automation Online. Previous வீடியோல பேசிக் ஆத்தென்டிகேஷன் பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கான்செப்ட் பேரர் டோக்கன்ஸ். இந்த பேரர் டோக்கன்ஸை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் டோக்கன்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பேரர் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் என்னன்னா இந்த டோக்கனை எடுத்துட்டு வர்ற நபருக்கு ஆக்சஸ் கொடு அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த பழைய படத்துல எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா லெட்டர் ஏதோ கொடுத்து விடுவாங்க ரெக்கமெண்டேஷனுக்கு ரெஃபரன்ஸுக்குன்னு சொல்லிட்டு, இந்த கடிதத்தை கொண்டு வரும் நபரை வேலைக்கு சேர்த்துக் கொள்ளவும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிக்கு அப்படின்னு அவங்க சொந்தக்காரங்க பேர் யாராவது போட்டிருப்பாங்கல்ல. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இந்த மாதிரி இவனை வேலைக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு டோக்கன் சிஸ்டம் மாதிரி இந்த ஆள் எனக்கு வேண்டப்பட்டவன் தான் இவனை சேர்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாங்கல்ல. சேம் கான்செப்ட் தான் பேரர் ஆத்தென்டிகேஷனும். ஓகேவா? இந்த பேரர் டோக்கன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கிரிப்டிக் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லலாம். கிரிப்டிக் ஸ்ட்ரிங்னா என்னன்னா பார்த்தா என்னன்னு புரியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரிங் உங்களுக்கு தெரியுது இல்ல, இது ஒரு ஸ்ட்ரிங் தான். கரெக்டா? இந்த ஸ்ட்ரிங் ஏதாவது ஒரு மீனிங்கை கொடுக்குதா, இது ஏதோ புரியுதா அப்படின்னு கேட்டா இல்ல. புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம கிரிப்டிக் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அது கிரிப்டிக் ஸ்ட்ரிங் விச் இஸ் நாட் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் அப்ஸ்கியூர், எந்த மீனிங் வேணாலும் வச்சுக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு டெஃபினேஷன் எங்கேயாவது அபிஷியல் டாக்குமெண்டேஷன்ல படிக்கிறீங்கனாலும் இந்த மாதிரி இது ஃபேன்சி வேர்டு கிடையாது. கிரிப்டோகிராஃபி அந்த மாதிரிலாம் வர்றப்போ அந்த கிரிப்டுனாவே என்னன்றது வந்துடும். ஒருவேளை புரியாத மாதிரி இருந்ததுன்னா அதை பிளெயின் இங்கிலீஷ்ல ரொம்ப காமனான இங்கிலீஷ்ல அதை கன்வெர்ட் பண்ணி பார்த்துட்டு அது மீனிங் என்னன்றதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா அந்த கான்செப்டே ஈஸியா கிராஸ்ப் ஆகும். சரியா? ஸோ இந்த பேரர் டோக்கன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கிரிப்டிக் ஸ்ட்ரிங். சரியா? சரி, யார் இந்த பேரர் டோக்கனை கொடுப்பா, யாரு ஜென்ரேட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்டா டிபிக்கலா ஒரு சர்வர். எப்போ அந்த சர்வர் எனக்கு ஒரு பேரர் டோக்கனை ஒரு ஆக்சஸ் டோக்கனை கொடுக்க போகுது அப்படின்னா ஒரு லாகின் ரெக்வெஸ்ட் நடக்கும்போது பேரர் டோக்கனும் அந்த ரெஸ்பான்ஸ் லாகின் நான் பண்றேன்ல, ஒரு ரெக்வெஸ்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு லாகின் பண்றேன்னா அதோட ரெஸ்பான்ஸாவே எனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா இந்த பேரர் டோக்கனும் சேர்ந்து ஜென்ரேட் ஆயிடும். ஓகேவா? அது எல்லாத்தையுமே நம்ம பேசுவோம், எக்ஸாம்பிள்ல ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது தெரியும். எப்போ இதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு ப்ரொடெக்டட் ரிசோர்ஸை எடுக்கணும்னா முக்கியமான விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுவரையும் நம்ம ஓப்பன் ரெக்வெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கோம். இப்ப கெட் ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கோம். எம்ப்ளாயிஸ் நாம கிரியேட் பண்ண அந்த எம்ப்ளாயிஸ் டேட்டா பேஸ்ல இருந்து நம்ம ரிசோர்ஸை ரெட்ரீவ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் ப்ரொடெக்டட் ரிசோர்ஸான்னு கேட்டா இல்ல, ஓப்பன் ரெக்வெஸ்ட் தான். வித்தவுட் எனி ஆத்தென்டிகேஷன் ஆர் ஆத்தரைசேஷன் ப்ராசஸ் யூ கேன் ரெட்ரீவ் தீஸ் ரிசோர்சஸ் ஃப்ரம் த வெப் சர்வர். கரெக்டா? ஸோ எனக்கு ஆத்தரைசேஷன் தேவைப்படுது. நான் போய் ஒரு சர்வர்ல நான் ஆத்தென்டிகேட் பண்ணிட்டு அதோட ரிசல்ட்டா எனக்கு கிடைக்கிற டோக்கனை வச்சுதான் நான் அடுத்து இன்னொரு ரிசோர்ஸை போய் எடுக்கணும் அப்படின்னா அந்த ரிசோர்ஸ் ப்ரொடெக்டட் ரிசோர்ஸ். புரியுதா? இந்த இடத்துல நான் ஜென்ரலா ஜஸ்ட் லைக் தட் ரிசோர்ஸ்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இதுல அர்த்தம் இருக்கு. ஓகேவா? நீங்க அபிஷியல் டாக்குமெண்டேஷனு இந்த ஸ்வாகர் இந்த மாதிரிலாம் ஏதாவது எடுத்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன்ஸ் கொடுக்கும்போது ப்ரொடெக்டட் ரிசோர்ஸ்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொடெக்டட் ரிசோர்ஸ் என்னன்னா நீங்க எந்த ஆத்தரைசேஷனும் இல்லாம உள்ள போய் அந்த ரிசோர்ஸை எடுத்துட முடியாது. சரியா? அந்த ரெக்வெஸ்ட் நமக்கு அந்த ப்ரொடெக்டட் ரிசோர்ஸஸை போய் எடுக்கும்போது எந்த ஃபார்ம்ல நம்ம அந்த ஆத்தரைசேஷன் கொடுப்போம்னா ஆத்தரைசேஷன் ஹெட்டர்ல நம்ம அதை கொடுத்துருப்போம். இதையும் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது நான் காட்டுறேன். நம்ம இதுக்கு முன்னாடி ஏபிஐ கீ கொடுத்தோம். அந்த ஏபிஐ கீ நம்ம எய்தர் ஹெட்டர்ஸ்லயும் ஆட் பண்ணலாம் ஆர் பேராமீட்டர்ஸாவும் போலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. ரெண்டு ஆப்ஷன் இருந்தது. இங்க பேரர் டோக்கன் நமக்கு எங்க போகும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஆத்தரைசேஷன் ஹெட்டர்ஸ்ல தான் போகும்னு சொல்றாங்க. சரியா? ஒரிஜினலா ஆத்தரைசேஷன் டோக்கன் அதாவது இந்த பேரர் டோக்கன் அப்படிங்கிறது தனியா ஒரு கான்செப்டா தனியா ஒரு வே ஆஃப் ஆத்தென்டிகேட்டிங் அண்ட் ஆத்தரைசிங் அப்படின்ற மாதிரிலாம் வரல. ஓகேவா? OAuth 2.0க்கு யூஸ் பண்றதுக்காக தான் இந்த பேரர் டோக்கன் கான்செப்ட் டெவலப் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்னன்னா பேரர் டோக்கனே தனியா ஒரு இதா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நாம டெஸ்டிங்க்கு எடுத்துக்க போறது இது எல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி எக்ஸாம்பிள் இந்த இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத வச்சு நான் சொல்லிடுறேன். நம்ம எண்ட் யூசர், ஓகேவா? இந்த பேரர் டோக்கன் கான்செப்ட் கிளியரா புரியணும். நம்ம எண்ட் யூசர் நம்ம ஏதோ ஒரு கிளைண்ட் மிஷின்ல இருக்கோம். ஓகே, இந்த கிளைண்ட் மிஷின் என்ன பண்ணணும்னா இப்ப நான் ஒரு ப்ரொடெக்டட் ரிசோர்ஸை எடுக்க போறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபேஸ்புக் போஸ்டோ இல்ல என்னோட இன்ஸ்டாகிராமுக்கோ நான் போய் லாகின் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இந்த கிரெடென்ஷியல் காம்பினேஷனை வச்சுக்கிட்டு நான் ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புவேன். ஓகேவா? இந்த ரெக்வெஸ்ட் யாருக்கு போகும் அப்படின்னா ஒரு சர்வருக்கு போகும்.
இந்த சர்வர் யாருன்னா ஆத்தென்டிகேஷன் சர்வர். ஓகேவா? இந்த ஆத் சர்வர் வந்து என்ன பண்ணும்னா இந்த கிரெடென்ஷியல்ஸை வேலிடேட் பண்ணிட்டு இது சரியா இருக்கிற பட்சத்துல எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்ல. இந்த ரெஸ்பான்ஸ் வந்து கூட கொடுக்கும் போதே எனக்கு வந்து என்னன்னா இந்த பேரர் டோக்கனையும் விச் மீன்ஸ் அந்த ஆக்சஸ் பண்றதுக்கான டோக்கனையும் சேர்த்து கொடுத்துரும். ஓகே, பேரர் டோக்கன் ஆர் ஆக்சஸ் டோக்கன் எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த பேரர் டோக்கனை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஆக்சஸ் தான் பண்ண போறீங்க. சரியா? இப்போ உங்களுக்கு இந்த ஆக்சஸ் வந்துருச்சு. இதை வச்சுக்கிட்டு நீங்க அடுத்து எப்படி எங்க போவீங்கன்னா உங்களோட ரெக்வெஸ்ட் நம்ம கண்ணுக்கு இதெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் உங்களோட ரெக்வெஸ்ட் வந்து எங்க போகும்னா உங்களோட ரிசோர்ஸ் எல்லாம் எங்க இருக்கோ, சரியா, அந்த ரிசோர்ஸுக்கான சர்வருக்கு போயிட்டு இந்த டோக்கனை வேலிடேட் பண்ணும். உங்க ரெக்வெஸ்ட் கூட என்னன்னா இந்த டோக்கனும் எடுத்துட்டு போகும். இந்த ஆத்தென்டிகேஷன் சர்வர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பாருப்பா இவன் நம்மளாலதான், இவனை நம்ம வேலிடேட் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த டோக்கனை எடுத்துக்கிட்டு வந்தானா இது இவன் தான் அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு நீ வந்து என்னன்னா ரிசோர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படின்னு அந்த கம்யூனிகேஷன் நடந்து முடிச்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு தேவையான அந்த ப்ரொடெக்டட் ரிசோர்ஸ். ஓகே, இது ப்ரொடெக்டடு அப்படின்னு தான் ஸ்பெல்லிங் எழுதிருக்கேன், எழுத முடியல இதுல. ஓகே, ஸோ இந்த ப்ரொடெக்டட் ரிசோர்ஸை வந்து என்னன்னா நமக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணுது. ஓகேவா? இன்னும் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒரு கடையில போயிட்டு ஃபுட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப பெரிய ஹோட்டல். பார்சல் எடுத்துட்டு இருக்கிறதுக்கு தனியா ஒரு செக்ஷன் எங்கேயோ இருக்கு. சரியா? இப்போ நீங்க ஃபுட்டு பார்சல் வாங்க போறீங்க. நீங்க கடைக்குள்ள போன உடனே என்ன பண்றீங்கன்னா பில் கவுண்டர் இருக்கு. ஓகே, அந்த பில் கவுண்டர்ல நீங்க என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு பணத்தை பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்றீங்கன்னா ரெசிப்ட் வாங்கிக்கிறீங்க. சரியா? என்ன பார்சல் வேணும்ன்றத அந்த ரெசிப்ட வாங்கிக்கிறீங்க. இந்த பில் கவுண்டர்ல இருந்து எங்க போயிரும்னா கிச்சனுக்கு, அந்த பார்சல் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்து என்னன்னா என்ன ஃபுட் இவர் ஆர்டர் பண்ணிருக்காரு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் போய் சேர்ந்துரும். உங்க ஆர்டரை அவங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க பேக் எண்ட்ல, அந்த கிச்சன்லயோ இல்ல பார்சல் கொண்டு போற இடத்துலயோ. சரியா? நீங்க இதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா அந்த பில் கவுண்டர்ல பணத்தை பே பண்ணிட்டு ரெசிப்ட் வாங்கிட்டு அந்த ரெசிப்ட் டோக்கனை எடுத்துக்கிட்டு போய் அந்த பார்சல் கொடுக்குற இடத்துல நீங்க அந்த டோக்கனை கொடுக்குறீங்க. அவங்க உங்களுக்கு திருப்பி என்னன்னா ஃபுட்டை கொடுத்து விடுறாங்க. சரியா? இந்த ப்ராசஸ் தான் இங்க நடக்குது. இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேரர் டோக்கன் அப்படிங்கிறது என்னன்னா இனிஷியலா OAuth 2.0க்காக பண்ணதுன்னு சொல்லியாச்சு. அப்போ OAuth 2.0லயும் பேரர் டோக்கன் கான்செப்ட் உள்ள வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்படிங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். சரி, இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணிக்க போறது என்ன அப்படின்னா எந்த எண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்க போறோம்னா நம்மளோட GitHub. நம்ம எக்லிப்ஸ்ல இருந்து கோடை எப்படி GitHubக்கு புஷ் பண்றது அப்படின்னு வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ GitHub டுட்டோரியல் சீரிஸ் பார்க்கும்போது பார்த்திருப்போம். அதுல என்ன பண்ணிருப்போம், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு காம்பினேஷன் அந்த பேசிக் ஆத்தரைசேஷனை கொடுத்தே நம்ம என்ன பண்ணிருப்போம்னா லாகின் பண்ணி கோடை புஷ் பண்ணியிருந்திருப்போம். பட் அதுக்கப்புறம் GitHubோட ஏபிஐல ஒரு சேஞ்ச் வந்தது. ஆக்சஸ் டோக்கனை வச்சுதான் உங்களால புஷ் பண்ண முடியுமே தவிர கிரெடென்ஷியல்ஸை வச்சு கிடையாது அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன கத்துக்கிட்டோம், எப்படி அந்த ஆக்சஸ் டோக்கனை ஜென்ரேட் பண்றது, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு இருக்கிற இடத்துல எப்படி நான் அந்த டோக்கனை கொடுத்து நான் வந்து கோடை புஷ் பண்றதுன்னு பார்த்தோமா. சேம் கான்செப்ட் தான் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்மளோட GitHub ரெபாசிட்டரியில லாகின் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் முதல்ல இப்போதைக்கு சைன் அவுட் பண்ணிடுறேன். சைன் அவுட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட GitHub ரெபாசிட்டரிக்கு சைன் இன் பண்ணலாமா? ஓகே, github.com Arulprasath 36 தான் என்னோட ரெபாசிட்டரி. இந்த ரெபாசிட்டரிக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணணும்னா எனக்கு பர்சனல் ஆக்சஸ் டோக்கனை நான் ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கு சைன் இன் பண்ணணுமா? லாகின் பண்ணியாச்சு. இதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த செட்டிங்ஸுக்கு போயிட்டு இந்த ப்ரொஃபைல் பேஜுக்கு போயிட்டு செட்டிங்ஸ்க்கு போறோம். செட்டிங்ஸ்க்கு போன உடனே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டெவலப்பர் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. டெவலப் யூஐ இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, டெவலப்பர் செட்டிங்ஸ்க்கு போனீங்கன்னா பர்சனல் ஆக்சஸ் டோக்கன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா. இந்த பர்சனல் ஆக்சஸ் டோக்கன் நம்ம இது பண்றோம். இது டுட்டோரியல் போடணுன்றதுக்காக நான் போஸ்ட்மேன் டுட்டோரியல்னு நான் ஒன்று இது பண்ணி வச்சிருந்தேன். இப்போதைக்கு நான் இதை டெலிட்டும் பண்ணி விட்டுறேன். ஓகே, இப்போ புதுசா ஒரு டோக்கன் நான் ஜென்ரேட் பண்ண போறேன். ஓகே, இந்த டோக்கன் நான் ஜென்ரேட் பண்றேன். இதுக்கு நான் நேம் என்ன வைக்கிறேன் அப்படின்னா போஸ்ட்மேன் டுட்டோரியல் நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன். எக்ஸ்பைரேஷன் 7 days. நான் இது முடிச்ச உடனே இதை டெலிட் பண்ண தான் போறேன். இருக்கிற எல்லா பெர்மிஷனையும் கொடுத்து வச்சிருவோம். ஓகே,
இது எல்லாத்தையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எடுக்க போற எக்ஸாம்பிளுக்கு ரெபாசிட்டரியை நான் ரீட் பண்றது மட்டும் தான் பண்ண போறேன். பட் சும்மா நீங்க வேற ஏதாவது ஏபிஐ என் பாயிண்ட் வச்சு டெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு தனியா பெர்மிஷன் நீங்க மறுபடியும் வந்து மாத்தி கொடுத்துட்டு இருக்கணும். இந்த டோக்கனை நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன். சரியா? இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் இங்க பேசணும்ல, நம்ம லாகின் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஓகே, நம்ம வந்து இப்ப பர்சனலா இப்ப நான் இங்க லாகின் பண்ணிட்டேன், என்னோட ரெபாசிட்டரியை நான் போய் இந்த அப்ளிகேஷனுக்குள்ள என்னால எல்லா வேலையும் செய்ய முடியும். கரெக்டா? இப்ப எனக்கு வந்து என்னன்னா, நான் என்னோட ப்ரொஃபைல பார்க்கலாம், ரெபாசிட்டரிஸ் பார்க்கலாம், கோட் ஸ்பேசஸ், ப்ராஜெக்ட் டிஸ்கஷன், இது எல்லாத்தையும் என்னால பார்க்க முடியும். ஓகே, இந்த ஆப்புக்குள்ளேயே ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் டு டூ. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ஆக்சஸ் டோக்கன் தேவைப்படும் இன்டர்னலா. அதை யாரு ஹேண்டில் பண்ணிக்கிட்டா அப்படின்னா, என்னோட ஆத்தென்டிகேஷன் சர்வர் நான் லாகின் பண்ணப்பயே எனக்கு லாகின் அந்த கிரெடென்ஷியல் சரி பார்த்துட்டு என்னோட ப்ரௌசருக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு இல்ல, அந்த இடத்துல எனக்கு வந்து என்ன வந்திருக்கும்னா அந்த பேரர் டோக்கன் எனக்கு கிடைச்சிருந்திருக்கும். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம நடக்குது. சரியா? அதுக்கப்புறமேட்டுக்கு நான் எப்ப போய் எந்த ஆக்ஷனை நான் செய்யணும் அப்படின்னாலும் எனக்கு அந்த டோக்கன் வந்து என்னன்னா ஒவ்வொரு தடவையும் எனக்கு யூஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். இப்போ எனக்கு இந்த டோக்கனை நான் வேற ஒரு டூல்ல நான் ஏபிஐ வழியா நான் கொடுக்க போறேன் அப்படிங்கிற பட்சத்துல இந்த டோக்கனை நான் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ இந்த டோக்கனை வந்து என்னன்னா காப்பி பண்ணி வச்சாச்சு. இதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு என் பாயிண்ட்ல போயிட்டு நான் எடுத்துட்டு வர சொல்ல போறேன். என்ன என் பாயிண்ட் எடுக்க போறேன்னா, api.github.com/user/repos. இந்த என் பாயிண்ட் வந்து எனக்கு என்ன பண்ணும்னா, என்னோட யூசருக்கு கீழே ஓகே இருக்கிற எல்லா ரெபாசிட்டரிஸையும் லிஸ்ட் அவுட் பண்ண போகுது. ஓகேவா? இந்த ஏபிஐ இது எல்லாமே இந்த என் பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்குன்றது எப்படி நீங்க பார்க்கலாம்னா, நார்மலா docs.github.com-க்கு போனீங்கன்னா github.com பத்தின எல்லா டாக்குமெண்டேஷனும் தெளிவா இருக்கும். ஓகே, அதுல பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ஏபிஐ அப்படின்னு இருக்கா. ஸோ அந்த ரெஸ்ட் ஏபிஐ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் செக்ஷனுக்கு கீழே என்னென்னலாம் உங்களால ஆக்டிவிட்டி பண்ண முடியுமோ, அதுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு வந்து என் பாயிண்ட்ஸ் வேணும், பேராமீட்டர்ஸ் வேணும் அப்படிங்கிற அந்த ஏபிஐ டாக்குமெண்டேஷன் எல்லாமே தெளிவா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. அந்த கெட் ரெக்வெஸ்ட் எப்படி இருக்கணும், அதுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கும் இப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். இதை படிச்சு பார்த்து நீங்க இது பண்ணிக்கலாம். இல்ல இந்த ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக பாக்குறேன் அப்படின்னா இதுதான் URL api.github.com/user/repos. இந்த என் பாயிண்ட்டை தான் நான் யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகே, ஸோ இந்த என் பாயிண்ட்டை கொடுத்தாச்சு. நார்மலா இப்ப நான் இந்த என் பாயிண்ட்டை கொடுத்துட்டு நான் சென்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆக போகுது, 401 unauthorized, which means இந்த என் பாயிண்ட் வந்து ஒரு பேரர் டோக்கன் ஃபார்ம்ல ஆத்தரைசேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. கரெக்டா? அந்த பேரர் டோக்கன் நமக்கு எப்ப கிடைச்சிருக்கும், நம்ம அந்த அப்ளிகேஷனுக்கு லாகின் பண்ணி அந்த டோக்கனை ரெட்ரீவ் பண்ணி எடுத்து வச்சிருந்தா தான் கிடைச்சிருக்கும். அந்த டோக்கன் நம்ம ரெட்ரீவ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இந்த டோக்கனை இப்ப நான் பேராமீட்டரா கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா, நமக்கு ஆத்தரைசேஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்க போறோம், பேரர் டோக்கன்றது. ஸோ அந்த பேரர் டோக்கனை நம்ம செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணி வச்சிருக்கிற அந்த டோக்கன் பேஸ்ட் பண்ணிடணும். ஓகேவா? இதுதான் என்னோட டோக்கனு. இந்த டோக்கனை பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு இந்த ஹெடர் செக்ஷன் இருக்குல்ல, ஹெடர் செக்ஷனை பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆத்தரைசேஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டரு நாம ஆட் பண்ணல, டிஃபால்ட்டா ஆட் ஆயிருக்கு. அது கூடவே என்னன்னா பேரர் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வேர்டு வந்து ப்ரிபெண்ட் ஆயிட்டு நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் பேக்ரவுண்ட்ல இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த இது வந்து என்னன்னா அதாவது அன்செக் பண்ண முடியல, இதை நம்ம டிசேபிள் பண்ண முடியாது. இந்த பாயிண்ட் தான் இங்க பேசியிருக்கோம். ஓகே, நம்ம ஒரு ரிசோர்ஸை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த சக்சஸ்ஃபுல்லா ஆத்தென்டிகேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நமக்கு அந்த ரெக்வஸ்ட் எப்பயுமே எப்படி போகும் அப்படின்னா பேரர் டோக்கன் ஃபார்ம்ல ஆத்தரைசேஷன் ஹெட்டர்ல போகும். அதுதான் இங்க நடந்திருக்கு. சரியா? இப்போ இந்த ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்றப்போ நமக்கு வந்து என்னன்னா சக்சஸ் கோட் வரணும் 200. ஓகே, அண்ட் ஐ ஷுட் பி கெட்டிங் த லிஸ்ட் ஆஃப் ரெபாசிட்டரிஸ் அண்டர் மை யூசர் அக்கௌண்ட். எனக்கு இப்போ arulprasath36.github.io அப்படின்னு ஒரு ரெபாசிட்டரி இருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு இது என்ன ஆஸ்க் லேர்ன் ஆட்டோமேஷன் ஆன்லைன் ஒரு ரெபாசிட்டரி இருக்கு. இந்த மாதிரிலாம் என்கிட்ட நிறைய ரெபாசிட்டரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னோட ரெபாசிட்டரிஸ் கீழே போனோம்னா இந்த 36IO அப்படின்னு ஒன்று இருக்கா, அப்புறம் ஆஸ்க் லேர்ன் ஆட்டோமேஷன் ஆன்லைன் ஒன்று வச்சிருப்பேன். இந்த ரெபாசிட்டரி இருக்கா, இப்படி ஒவ்வொரு ரெபாசிட்டரி நான் என்னென்னலாம் வச்சிருக்கணும் அது எல்லாமே எனக்கு லிஸ்ட் ஆகி வந்திருக்கு. சரியா? பேசிக் செலினியம் அண்ட் டெஸ்ட் இன்ஜி அப்படின்னு ஒரு ரெபாசிட்டரி இருக்கு. அது இங்க இருக்கும். பேசிக் செலினியம் அண்ட் டெஸ்ட் இன்ஜி. இப்படிதான் நம்ம பேரர் டோக்கனை வச்சு நமக்கு தேவையான எண்ட் பாயிண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்.
நான் பிகினரா இருந்த பீரியட்ல வந்து என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, பேரர் டோக்கன் வந்து முன்னாடி பேரர்ன்ற அந்த வேர்டு கூட ப்ரிபெண்ட் ஆகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் இதுதான் என்னோட ஆக்சுவல் டோக்கன், கரெக்டா? இது கூட நான் இப்ப என்ன பண்ணிட்டேன், பேரர் அப்படின்ற ஒரு வேர்டையும் சேர்த்து இப்ப நான் உள்ள கொடுக்குறப்ப எனக்கு என்ன ஆகுது, இது ஏதோ வேற ஏதோ. இந்த பேரர் அப்படிங்கிற வேர்டு பழைய போஸ்ட்மேன் வெர்ஷன்ஸ்ல எனக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல. நான் போஸ்ட்மேன்ல ஒர்க் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்ப இருக்கிறதுல வந்து என்னன்னா, நீங்க ஜஸ்ட் டோக்கன் ஆட் பண்ணா போதும், ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா ஹெட்டர்ல ஆத்தரைசேஷன் ஹெட்டர் ஆட் பண்ணும்போது பேரர்ன்றது தானாவே ஆட் ஆயிடும். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு ப்ரிபெண்ட் பேரர். நீங்க கோடு வழியா ஆட்டோமேட் பண்றதுக்கு பண்றீங்க அப்படின்னா அப்போ பேரர்ன்றதை நம்ம ஆட் பண்ணணும், சரியா? எந்த இடத்துல பேரர் ஆட் பண்ணணும், எந்த இடத்துல பேரர் ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஃபைன். ஸோ இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் பேரர் ஆத்தென்டிகேஷன். வெரி சிம்பிள் பட் முக்கியமான கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். சியர்ஸ், தேங்க்ஸ்.